சாண்ட்ரா இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது என்னைய சொன்னாரு. ஆனா இவர் பார்க்கும்போது நீங்க பண்ணாதான் அதை சொல்றதுக்கு எனக்கு 4 பேர் 4 விதமா பேச. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. தரமான ப்ரோமோங்க, தரமான ப்ரோமோ, செம்ம ப்ரோமோன்னு நான் சொல்லுவேன். விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, வைல்ட் கார்டு என்ட்ரிஸா வந்திருக்க 4 பேரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது வைல்டு கார்டு என்ட்ரிஸ்க்கு பில்டப் கொடுக்கும் போது அவங்க 4 பேருமே பயங்கரமா பண்ண மாதிரிலாம் ப்ரோமோ வந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் என்னங்க ப்ரோமோ, அதெல்லாம் என்ன ப்ரோமோ? இந்த ப்ரோமோவை பாருங்க. விஜய் பார்வதி கிட்ட இவங்க 4 பேருமே கிளாஸ்க்கு போய் கத்துக்கணும். ஏன்னா இவங்க 4 பேருமே நேற்று ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையும் விஜய் பார்வதி தூள் தூளா உடச்சு போட்டுட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் பார்வதிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது இல்ல. ஆனா நீங்க நான் விஜய் பார்வதியோட பிஆர் சொம்புன்னு சொல்லுவீங்க. நான் இப்பயும் சொல்றேன், விஜய் பார்வதிக்கு மேக்ஸிமம் நான் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாருமே வந்து சில விஷயத்துல அடங்கி போயிடுறாங்க. ஆனா விஜய் பார்வதி எதுக்கும் அடங்கி போறது இல்ல. இப்ப விஜய் பார்வதி தைரியமா பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி இந்த வீட்டுல எவ்வளவு பேர் தைரியமா எதிர்த்து பேசுறாங்க பார்ப்போம். பயப்படுவாங்க எல்லாருமே. ஆனா விஜய் பார்வதி அடிச்சு பேசுவாங்க. ஒன்னும் இல்ல, இவங்க 4 பேரையும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. நாமினேஷன் ப்ராசஸாவே இருந்தாலும் 2 பேரை தான் சொல்ல முடியும். ஆனா இவங்க 4 பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படின்றது தெரியல. சோ விஜய் பார்வதி முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்றத பார்ப்போம். பிரஜின் சாண்ட்ரான்ற மாதிரி பேரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. வந்தோடனே இவங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க? இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது மார்க் பண்றதுக்காக விஜய் பார்வதி சில விஷயங்களை பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ற மாதிரி. அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு என்கிட்ட பிரஜின் சொன்னாரு. ஆனா பிரஜினே நேத்து மார்க் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. உதாரணத்துக்கு பிரஜின் ஒன்னு பண்ணாருன்றத சொல்லி காட்டுறாங்க. அது என்னன்னா, கொசு அடிக்கிற மாதிரி பண்ணுவோம்ல, அதாவது ஒருத்தர் கிட்ட நமக்கு பேசுறதுக்கு பிடிக்கலனா ஏ கொசுவே போ போன்னு தட்டுவோம்ல கைய, அந்த மாதிரி கையை தட்டியிருக்காரு போல. பிரஜின் நீங்க வந்தே ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்களா பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. பார்வதி கிட்ட இன்னும் எவ்வளவு நாள் நீங்க குப்பை கொட்ட போறீங்கன்றதை நாங்க பார்க்க தான் போறோம். சோ விஜய் பார்வதி பாருங்க, கரெக்டா ஒரு பாயிண்ட புடிச்சிட்டாங்களா? பாயிண்டே இல்லனாலும் விஜய் பார்வதி பிடிப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது இவங்க எந்த தப்புமே பண்ணாம இருந்தாலுமே இவங்க தப்பு பண்ண மாதிரி விஜய் பார்வதி எல்லார்கிட்டயும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு நாள் தாங்க ஆகுது, அதுக்குள்ள அவங்களை அட்டாக் பண்ற மோடிக்கே போயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வந்த 4 பேருமே பார்வதியோட ஆட்டத்தை குழப்பி விட்டுலான்றதுக்காக பார்வதி நீ இப்படி பண்றது சரியா இல்ல, அப்படி பண்றது சரியா இல்லன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அமித்லாம் நைட்டு நேரம் அட்வைஸ் பண்றாரு, நீ கனியாக்கா கிட்ட அப்படி பண்ணிருக்க கூடாது, கையில தான் கொடுத்துருக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாரு. நீங்க என்னன்னா அட்வைஸ் பண்ணுங்க, நான் என்னோட கேமை தான் ஆடுவேன்ற மாதிரி போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. முதல்ல பிரஜின் சாண்ட்ராவை பொழக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொன்னீங்களே பிரஜின், நீங்களும் தான் அப்படி பண்றீங்க அப்படி முதல்ல அவரை காலி பண்ணிட்டாங்களா? அடுத்ததா திவ்யா கணேஷ் கிட்ட வராங்க. திவ்யா கணேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ விளையாடுற ஆட்டத்தை தான் நாங்க பாக்குறோமே, பாக்குற மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்லியிருக்காங்க போல. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதை கிண்டலா இவங்களுமே சொல்லி காட்டுறாங்க. அதாவது நீங்க ஆடுற ஆட்டத்தை தான் நாங்க பாக்குறோமே, பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு திவ்யா கணேஷ் சொல்றாங்க. நீ எதுக்கு பாக்குற? நீ பார்க்காத. நீ எதுக்கு பார்க்குற? பார்க்காத. எப்படி ஆடணுன்றது எனக்கு நீ சொல்லி தராத. எப்படி ஆடணுன்றது எனக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டா மண்டையிலே போட்டு பொழக்கிறாங்களா? இப்ப திவ்யா கணேஷால பேசவும் முடியாது. ஏன்னா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேச விடுன்னு பார்வதி அடிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரி பார்வதி போட்டு பொழக்கும் போது நடுவில் இவங்க பேசுறதுக்கு வருவாங்க. இது ஏன் டைம், என்ன பேச விடுங்கன்ற மாதிரி பார்வதி திரும்பி அதுக்கும் போட்டு பொழப்பாங்க. நேத்து நிறைய பேர் பார்வதியோட கேமே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. பார்வதி முடிஞ்சுட்டாங்க. ஏன்னா வந்து கமருதீன் கிட்ட பேசுனது வெளியே வந்துருச்சான். ஏன் அப்படி பார்த்தா கமருதீன் பின்னாடி பேசலையா? கமருதீன் ஒரு ஸ்டேஜ்ல கானா வினோத் கிட்ட சொல்லியிருப்பாரு, அண்ணா பார்வதி டபுள் கேம் ஆடுற மாதிரியே எனக்கு தோணுதுன்னு, இதுக்கப்புறம் நான் விலகி தான் இருக்க போறேன்னு சொன்னாரு. ஏன் அதை ஸ்ட்ரெயிட்டா பார்வதி மூஞ்சிலேயே பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு கானா வினோத் கிட்ட சொன்னீங்க? இந்த வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசுறாங்க. பார்வதி குறைஞ்சபட்சம் நேர்மையா நடந்துக்கிறாங்க. பின்னாடி ஒரு விஷயத்த பேசினாங்கன்னா அடுத்த ஒரு நாளோ இல்ல 2 நாளுக்குள்ளேயோ சம்பந்தப்பட்டவங்க கிட்டே அந்த விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. மற்ற எல்லாருமே பின்னாடி மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நேரடியா மூஞ்சில அடிக்கல. ஏன் கணிக்கை வந்து பார்வதி மேல ஏகப்பட்ட கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தை நேரடியா காட்டுங்க. விஜய் பார்வதி நேரடியா தானே உங்ககிட்ட காட்டுறாங்க, நேரடியா ராஜமாதான் கிண்டல் பண்றாங்கல்ல, நீங்க அப்படி ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? ஏன் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க விஜய் பார்வதியை பத்தி? விஜய் பார்வதி பின்னாடி பேசுறாங்க. ஆமா, வீட்டுல எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க. ஆனா விஜய் பார்வதி கொஞ்ச நாள்ல பின்னாடி பேசின விஷயத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்டே அட்ரஸ் பண்ணிடுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சரியா? இப்ப திவ்யா கணேஷை போட்டு பொலன்னு பொழந்தாங்களா, அதுக்கப்புறம் கடைசியா இவங்க 4 பேரையும் கலாய்க்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஊர்ல ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லிட்டு இருப்பாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அப்படி சொல்லுவாங்கல்ல, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்ட்டு, அந்த 4 பேரே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 30 செகண்ட் ப்ரோமோலயே இவங்க 4 பேரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது பிரஜின் சாண்ட்ரா வந்து ஒரு ப்ரோமோவா காமிச்சாங்களா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் வந்தது ஒரு ப்ரோமோவா காமிச்சாங்களா, அமித் வந்தது ஒரு ப்ரோமோவா காமிச்சாங்களா. அந்த ப்ரோமோலலாம் எவ்வளவு ஒரு அட்டாக் மோட் இருந்ததோ, அந்த அட்டாக் மோடு இந்த 30 செகண்ட் ப்ரோமோல விஜய் பார்வதி பண்ணிட்டாங்க. நான் இப்பயும் சொல்றேங்க, இந்த ஒயில் கார்டா வந்தவங்களுக்கு ஒரு பெரிய வசதி இருக்கு. அந்த வசதியை யூஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டா
பார்வதியை சமாளிச்சிட்டா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் பார்வதியை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை இவங்க 4 பேர்ல யாரு பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் அமித் ரொம்ப பவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பிரஜின் அளவுக்கு அமித் பவரா தெரியல. பிரஜின் தான் இப்போதைக்கு பவரா தெரியறாரு. பிரஜினுக்கும் பேசுற வாய்ப்பு கிடைக்கும். இப்ப விஜய் பார்வதி பேசுற வாய்ப்பு கிடைக்குதுன்னா பிரஜினுக்கும் கிடைக்கும். ஏன் அடுத்த ப்ரோமோ பிரஜின் பேசுறது கூட வரலாம். பிரஜின் இந்த இடத்துலயே போட்டு அடிக்கணும். அதாவது இப்ப திவ்யா கணேஷ்லாம் அடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. திவ்யா கணேஷ் அடிக்கிறேன்னு பேசுவாங்க. ஆனா அது அடிக்கிற அளவுக்கு இருக்குமா தெரியல. அமித்தும் வந்து இவங்களுக்கு பதிலடி பக்காவா கொடுப்பாரான்னு தெரியல. எனக்கு பிரஜின் மேல தான் நம்பிக்கை இருக்கு. இவங்க இப்ப பேசினாங்கல்ல, பிரஜினை வச்சு ஒன்னு பேசினாங்கல்ல, பிரஜின் இதுக்கு விஜய் பார்வதியை போட்டு பொலன்னு பொழக்கணும். விஜய் பார்வதி அடி வாங்கினாலும் நான் பாக்குறதுக்கு ரெடிங்க. யாராவது ஒருத்தர் விஜய் பார்வதியை எதிர்க்கணும். யாருக்குமே அந்த தைரியம் வர மாட்டேங்குது. எஃப்ஜே தாங்க விஜய் பார்வதி கிட்ட கொஞ்சமாவது எதிர்த்து பேசுறான். அதாவது அவங்க கத்துனா இவனும் பதிலுக்கு கத்துறாங்க. வேற யாருக்குமே வீட்டுல தைரியம் இல்ல. வந்திருக்க இவங்க 4 பேர்ல பிரஜின் அதை பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு திவ்யா கணேஷ் மேல நம்பிக்கை போயிருச்சு, அமித் பார்கவ் மேல நம்பிக்கை போயிருச்சு. பிரஜினோட ஒய்ஃப் வந்து பிரஜின் பேசுறதை தான் பேசுறாங்க, அவங்க தனியா பேசல. சரியா, பிரஜினை அடிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. 2வது ப்ரோமோவா அது வரணும். அதாவது விஜய் பார்வதி பேசினதுக்கு பிரஜின் போட்டு பொலன்னு பொழக்கணும். அது வந்தா நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.